5 மணி ஆனால் காஃபி குடிச்சே ஆகணும். டீ பார்த்த உடனே குடிச்சிடணும். ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அதை எடுத்துகிட்டே இருக்கணும். மொபைல் கையில் எடுத்தால் என் பையன் வைக்கவே மாட்டேங்கிறான். கை வலி கை மரத்து போகிற அளவுக்கு யூஸ் பண்ணுறான். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கதை ஒரு சின்ன சொல்யூஷனாக இருக்கும். நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமங்க இந்தியாவில். அந்த கிராமத்தில் உன்னிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்காரர் இருக்கார். அவருக்கு அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் ஆல்கஹாலு, ட்ரக் கன்சப்ஷன் அந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கத்தில் இருக்கிறத பார்த்து ரொம்ப மனசுக்கு பாதிக்கப்படுறாரு. இந்த ஊர் எப்படியாவது நம்ம மாற்றணும் அப்படின்னு அவர் நிறைய நாள் நினச்சது உண்டு. ஆனால் எது மூலமாக அவங்கள அதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியல. கிட்டத்தட்ட அவர் 14 இயர்ஸ்லேருந்து அதை நினச்சிட்டே இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் பாபி ஃபிஷர், செஸ் ஜாம்பவானோட புக்ஸ் எல்லாம் படிக்கிறார். படிக்கும்போது தனக்கு செஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. அவங்க ஊரில் அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை. அதனால் 20 கிலோமீட்டர் தள்ளி போய் செஸ் பயிற்சி மேற்கொள்கிறாரு. தான் மட்டும் செஸ் கற்றுக்கிட்டா போதாது, அவங்க ஊர் மக்கள் எல்லாருமே செஸ் கற்றுக்கணும்னு நினச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய மனசு பாருங்களேன். நமக்கு ஒன்று தெரிஞ்சதுன்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கவே தயங்குற இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் தனக்கு தெரிஞ்ச ஒரு செஸ்ஸை மற்ற எல்லாருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் மனசுக்குள்ளே என்ன தோணிச்சாமா, இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு மைண்டு நல்லா ஆக்கியூபைடாக வேறு எந்த திங்கிங்கும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும்னு அவர் நினச்சிருக்காரு. முதல்ல அவர் டீ கடைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் செஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல மக்கள்லாம் இரிட்டேட் ஆகிருக்கிறாங்க, ஹெசிடேட் ஆகிருக்கு. என்னடா இது, டீ கடைக்கு வந்தோம் அப்படின்னா டீ குடிச்சுமா போகணுமான்னு இல்லாமல் நம்மளை செஸ் கற்றுக்க சொல்கிறாங்கன்னு முதல்ல இரிட்டேட் ஆனவங்க தான் கொஞ்ச நாளில் அது மேலே அவங்களுக்கு ஒரு ஆர்வம், அன்பு எல்லாமே வர ஆரம்பிக்கும். செஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது செஸ் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களாமா அந்த கிராமத்தில். அந்த கிராமத்தோட பேர் மொராட்டிச்சல். இந்த கிராமம் திருச்சூர் மாவட்டத்தில் கேரளாவில் இருக்குது. இவரோட பேர் உன்னிகிருஷ்ணன். இவரோட தூண்டுதல் பேரால் அங்கே எல்லாருமே செஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய டோர்னமெண்ட்ஸ் போய் நிறைய சாம்பியன்ஷிப்பும் அவங்க வென்றுட்டு இருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இதில் அப்படின்னா ட்ரக் அடிஷன், ஆல்கோஹால் கன்சம், சண்டை சச்சரவு, திருட்டு, கொலை இப்படிலாம் இருந்த ஒரு கிராமத்தை உன்னிகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் இந்த கிராமத்தையே மாற்றிருக்காரு. ஏன் நம்மளால் நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்ற முடியாதா? நிச்சயமாக மாற்ற முடியும். உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இன்னையோட விட்டுடுங்க. அடிக்கடி உன்னிகிருஷ்ணன் நினச்சிக்கோங்க. ஒரு ஊரையே அவர் மாற்றிருக்கிறாரு. இப்படிப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.